உங்களுடைய டீத் அலைன்மெண்ட் சரியா இருந்தோம், ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய கம்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? நீங்க சிரிக்கும் போது ரொம்ப கம்மி ஸ்மைலா இருக்குன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி. ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரேம் சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை ஈஸியா மாத்துறதுக்கு, நல்லா அழகா மாத்துறதுக்கு ஒரு சிம்பிளான பெயின் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுதான் லேசர் ட்ரீட்மெண்ட். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சிலருக்கு ஜெனடிக்ஸ்னாலயோ இல்ல வேற ஒரு சில ரீசன்ஸ்னாலயோ அவங்க சிரிக்கும் போது அவங்களுடைய பற்களை விட ஈரோட அளவு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் லேசர் கம் கான்டூரிங். இதுல நம்ம அட்வான்ஸ்டு டென்டல் லேசரை யூஸ் பண்ணி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய கம் டிஷ்யூவை ப்ரெசிஷனோட ஷேப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்மைலை கொடுப்போம். அப்படி கொடுக்கும் போது அவங்களுடைய பற்கள் மட்டுமே நல்லா வெளியே தெரியற மாதிரி அவங்களுக்கு சிரிப்பு இருக்கும். தேவையில்லாம இருக்கக்கூடிய கம் டிஷ்யூ அதுல கம்மியாயிடும். இது பழைய மெத்தட் மாதிரி பிளேட் யூஸ் பண்றது கிடையாது. லேசர் யூஸ் பண்றனால அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் தேவைப்படாது. ப்ளீடிங்கும் சரி, பெயினும் சரி ரொம்பவே மினிமலா தான் இருக்கும். இந்த பல்லோட ஃபுல் ஷேப்பையும் அழகா வெளியே கொண்டு வந்துருவோம். நெக்ஸ்ட் ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல நீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களுடைய பற்களை பார்க்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்மைல் ரொம்ப பேலன்ஸ்டாவும் ப்ரொபோர்ஷனாவும் இருக்கிறதையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய டீத்தையும் நல்லா அழகா வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதுக்கு மேல இந்த லேசர் கம் கான்டூரிங் ப்ரொசீஜர் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுடைய போட்டோஸும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல கம்னு கமெண்ட் பண்ணுங்க.